வணக்கம். நெருப்பு தமிழர் பசும்பொன் திருமகனாருக்கு புகழ் வணக்கம், வீர வணக்கம். ஐயா ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு அடையாளம், தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். ஐயா அவர்களுடைய காலங்களில் ஐயா இந்தியாவிற்கே இராணுவ வீரர்களை களமிறக்கிய முதல் தமிழன் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு அற்புதமான ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பொக்கிஷமாக அடையாளமாக திகழ்ந்த பசும்பொன் திருமகனாரினுடைய ஒவ்வொரு ஆண்டு காலமும் அக்டோபர் இறுதியில் நம்ம எல்லாருமே ஐயாவிற்கு புகழ் வணக்கம் செலுத்தி அதை வெகு விமர்சையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஐயாவை பற்றி சொல்லும்போது சாதி மதத்திற்கு எதிரானவர் அப்படின்னு தான் முதல்ல நம்ம சொல்லணும். ஆனால் இங்கே ஐயாவை ஒருதலைபட்சமாக ஒரு சமூகத்தினுடைய சாதியினுடைய பாதுகாவலன் என்கின்ற ஒரு முத்திரை குத்தப்படுவது என்பது ஐயாவை நீங்கள் ஒரு சின்ன கண்ணாடி பிடிகளை போட்டு அடைச்சிடுறீங்க. ஒரு மிகப்பெரிய பன்முக எழுத்தாளர், ஒரு புலவர், ஒரு கவிஞர், ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, ஒரு மேடை பேச்சாளர், தமிழ் சமூகத்தினுடைய ஒரு அரண், ஒரு பாதுகாவலன், இப்படி ஐயாவை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தந்தை செய்தாலும் குற்றம் குற்றம்தான், தவறு தவறுதான் என்று தந்தையையே கண்டித்தவர் நம்ம ஐயா தான். விளையாட்டு, வீர விளையாட்டுக்கள், சிலம்பம், பல்வேறு விதமான எல்லா தமிழர்களுடைய கலைகள்லாம் ஐயாவுக்கு கைவந்த கலையாகவே இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்தவர், கம்பீரமான ஒரு தோற்றம். ஐயாவை போல ஆங்கிலத்தில் பேசுவதற்கு அன்றைய காலங்கள்லாம் ஒரு அரசியலில் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு எந்த ஊருக்கு சென்றாலும் மேடைகளில் ஐயா பேசிய ஆங்கில சொற்பொழிவு என்பது பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விடயமாக இன்றும் இருந்து கொண்டிருக்கு. அந்த காலங்களிலேயே ஐயா அப்படி. ஐயாவினுடைய புகழ் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கு. ஐயா வாழும் வரலாறாக இருக்கிறார். ஆனால் இன்றைய காலங்களில் ஒரு சமூகத்தை ஒட்டு ஒரு சமூகம்தான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். இன்றைக்கு ஐயா ஒரு காலங்களில் அரசியலை முன்னெடுத்தார், அரசியலில் இருந்தார், அரசியலில் வெற்றி பெற்றார், அரசியலில் அன்றைய காலங்களில் பார்லிமெண்ட் உறுப்பினர் ஆனார், எல்லாமே செஞ்சிட்டார். ஒருவேளை ஐயா எடுத்து வைத்த முன்னெடுப்பு அரசியல் என்பதனால இன்றும் அரசியலில் முக்குலத்தோர் சமூகம் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது, ஆண்டு கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கி முக்குலத்தோர் சமூகம்தான் ஒரு அரசியலை முன்னெடுக்கும். அவங்க தான் முடிவு செய்கிறாங்க யார் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய ஒரு சாதிகளில் முக்குலத்தோர் சமூகம் தான் முன்னிலை பெற்றது அப்படிங்கிறத சொல்லலாம். பசும்பொன் திருமகனாருக்கு புகழ் வணக்கம், வீர வணக்கம்.